சார் அந்த ஸ்ரீனிவாசோட லேபர் டீம் கொஞ்சம் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். பாலா வரும் சார். நம்ம வேலை நிற்கக்கூடாது. நமக்கு லாங் ரன்னுக்கு எப்பவும் ஸ்ரீனிவாசன் டீம் தான் நல்லது. லாங் ரன் டைம்ஸ் ஆர் நாட் அபவுட் லாங் ரன் சுமன். நம்ம நினைச்ச டைமுக்கு ப்ராஜெக்டை முடிச்சாங்க. இப்படிதான் சொல்லுவேன் நினைச்சேன். ராஜீவ், மதுவும் நானும் இதை பத்தி பேசி ஒரு முடிவு எடுத்துறோம். ஓகே, ஆனா வேலை நிற்கக்கூடாது. அண்ட் ஐ ட்ரஸ்ட் யூ ஃபார் தட். சார் அப்புறம் ஃபவுண்டேஷன் போடுற இடத்துல தோண்டிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ வித்தியாசமாக ஒரு கல் கிடச்சிதான் சார். அது மட்டும் இல்லை, அந்த கல்லை பார்க்கும்போது அப்படியே பிள்ளையாரை பார்க்குற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க சார். வா யார் ராஜீவ்? ஸோ அதனால் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அந்த கல் கிடச்ச ஸ்பாட்டில் பிள்ளையாருக்கு சின்னதாக ஒரு கோயில் கட்டணும்னு சொல்கிறாங்க. வாட்ஸ் ராங் வித் யூ ஷா? என்னது கோயில் கீழே பைத்தியக்காரத்தனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம ஒன்று பண்ணுங்க. எவனுக்கு பக்தி அதிகமாக இருக்கோ அந்த கல்லை கொண்டு போய் அவங்க வீட்டில் வச்சு சொல்லு. அவங்களோட மூட நம்பிக்கைக்கெல்லாம் என்னோட ஃபவுண்டேஷன் பிளானை நான் மாற்றிக்கிறத. அண்டர்ஸ்டாண்ட்? ஹே சுமன், சாரி சுத்தமாக மறந்துட்டேன். நேற்று உங்கள் வெட்டிங் அனிவர்சரி இல்லை? ஓ, பிலேட்டட் விஷஸ். ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க? அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேனேன்னு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஏய், அவனை விட்டுரு, காது வந்துரு போகுது. ஏய், அடி வாங்குறதுக்கு முன்னாடி சீக்கிரம் வந்துடும். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் உங்ககிட்ட பணம் வாங்கியிருந்தேன்ல, அதை திருப்பி கொடுக்க இன்னொரு 5-6 மாசம் ஆகும். பரவாயில்லையா? சுமன், அது கடனா கொடுக்கலன்னு அன்னைக்கே சொன்னேன்ல. ஜஸ்ட் லீவ் இட். ஓகே ராஜேஷ், ஓகே. வினய் சொல்லு. Guess what? Don't tell me. Delhi IT Park contract கிடைச்சிருச்சா? Yes. That's good news, dude. Thank you very much. அப்புறம் ஃபோன் பண்றேன். ரைட். ஷாம், சொல்லுங்க சார். Delhi IT Park contract கிடைச்சிருச்சு. Congratulations சார். Oh, thank you. Congrats. Thank you. சுமன், நான் கிளம்புறேன். பை மது. சூப்பர். Hey, kiss. ஹலோ ஹலோ மேடம், நான் ஷாம் பேசுகிறேன். நம்ம சைட்டில் இன்னைக்கு ஆர்த்தி, ஹாய். guess what? என்னாச்சு? Guess what? என்னாச்சு? Delhi IT Park contract நமக்கு கிடைச்சாச்சு. ரியலி? Yes. ராஜீவ், ஐ அம் so happy. எல்லாம் நல்ல விஷயமாவே நடந்துட்டு இருக்குல்ல? நம்ம வீட்ல அடுத்த வாரம் சத்யநாராயண பூஜை ஒண்ணு பண்ணிடலாமா? இட்ஸ் ஓகே. ஆனா ப்ளீஸ் இதுல எல்லாம் என்ன எடுக்காத. என்ன ராஜீவ், இது எல்லாமே கடவுளோட ஆசீர்வாதத்தால தானே நடக்குது. அந்த பூஜையில கலந்துக்கிறதுல தப்பு இல்லையே. தப்புதான். வேலை செய்யறதுனா, கஷ்டப்படுறதுனா, ஆனா பேர் இல்ல உன் கடவுள் தட்டிட்டு போயிடுறாரு. நல்லா இருக்குல்ல? ராஜீவ்,
இன்னொரு விஷயம், ம் உங்க சைட்ல வேலை செய்யறவங்களுக்கு ஏதோ பிள்ளையார் சிலை கிடைச்சதாமே. அடேங்கப்பா, அதுக்குள்ள உனக்கும் தெரிஞ்சிருச்சா? ராஜீவ், அவங்க கேக்குறது நல்ல விஷயம் தானே. அதே இடத்துல கோயில் கட்டுறதுல தப்பு இல்லையே. ஆர்த்தி, ஒரு நிமிஷம் ராஜீவ், அவங்க என்ன உங்ககிட்ட காசு பணமா கேக்குறாங்க? அவங்க சொல்ற மாதிரி கோயில் கட்டி பூஜை பண்ணோம்னா புண்ணியம் தானே. நீ தினமும் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கல, நான் தலையிடுறேன்னா இல்லைல்ல? அதே மாதிரி என் பிசினஸ் விஷயத்துல உன் கடவுளை தலையிட வேண்டாம்னு சொல்ல. ஐ எம் ஹாப்பி வித் தட். இல்ல ராஜீவ், நான் சொல்றது கொஞ்சம். ஆர்த்தி, இதோட நிறுத்திக்கலாம். எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி, அதை விட ஒரு கப் காஃபி கிடைக்குமா? சிரி சிரிச்ச எவ்வளவு அழகா இருப்ப. இதை கொண்டு வரேன். லக்ஷ்மி, குழந்தைங்களை கூட்டிட்டு வா. இதோ போறேம்மா. வாச்சலாம். பாய். இன்னைக்கும் யூனிஃபார்ம் அழுக்கு பண்ணிட்டியா? நான் என்ன பண்றது, மழை பெஞ்சதுல கிரவுண்ட் எல்லாம் சேரா இருந்தது. டெய்லி இப்படி ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே இரு. துணியெல்லாம் நான் தானே துவைக்க வேண்டியிருக்கு. நீங்க போய் சொல்றீங்க, வாஷிங் மிஷின் தான் துவைக்குது. அக்கா, பிளேன் இவ்வளவு சின்னதா இருக்கே, ஆளுங்கெல்லாம் எப்படி உள்ள போய் உட்கார்றாங்க? ஏ மக்கு, அது சின்னது இல்ல, சின்னதா தெரியுது. சின்னது இல்லனா ஏன் சின்னதா தெரியுது? உயரத்துல இருக்குல்ல, அதனால சின்னதா தெரியுது. அப்போ பக்கத்துல வந்தாதான் அது பெருசாயிடுமா? இன்னுமா புரியல? பெருசாலாம் ஆகாது, பெருசாதான் இருக்கும். சரி, பெருசாதான் இருக்குன்னா ஏன் சின்னதா தெரியுது? ஐயோ ஐயா. ஹாய் மணி அங்கிள். வாட வாட இன்னைக்கு ஸ்கூல்ல என்ன பண்ண? டிராயிங் டெஸ்ட் வச்சாங்க, ஸ்பைடர்மேன் வரைஞ்சேன். ஸ்பைடர்மேனா? அதுவும் நாட்டாம ஸ்பைடர்மேன். நாட்டாம ஸ்பைடர்மேன்? என் ஸ்பைடர்மேன் முறுக்கு மீஸ் வச்சிருப்பாரு. அப்பா அப்பா, நான் ஸ்கூல் டிராமால எலனா ஃப்ரையா நடிக்கிறேன். எங்க மேடமே என்ன செலக்ட் பண்ணாங்க தெரியுமா? தட்ஸ் குட். Yes. குட். ஹெலன்னா யாரு? என்ன கேள்வி இது? உங்களுக்கு எலனா ஃப்ராய் கூட யாரும் தெரியாதா பாட்டி? ரக்ஷா, என்ன மரியாதை எல்லாம் பேசுற? பெரியவங்க கிட்ட ஒழுங்கா பதில் சொல்லணும். ஓகே? ஓகே. அப்பா, இன்னைக்கு வெளியில போலாம்னு சொன்னீங்கல்ல. எங்க போலாம்னு சொல்லு. போலாம் போலாம். முதல்ல போய் குளிச்சிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஹோம்வொர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாம். போங்க. மெதுவா. ரக்ஷா, பாத்து. ராஜீவ், என்னம்மா? கொஞ்சம் டிவி ஆன் பண்ண. ஒரு ஆன்மீக ப்ரோக்ராம் இருக்கு, அதை பார்க்கணும். சட்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பல பேர் அதோட மீனிங்க தெரியாமையே சொல்றாங்க. சஷ்டியில் இருந்தால், அதாவது சஷ்டியில விரதம் இருந்தால் அகமாகிய பையில் வரும். குழந்தை பேர் இல்லாதவங்க சஷ்டியில விரதம் இருந்தா குழந்தை பிறக்கும். ஹனுமான் சக்தியுள்ள ஒரு தெய்வம். பழங்காலத்துல எல்லாம் கோட்டைக்கு வெளியில ஹனுமானுக்கு கோயில் கட்டி வைப்பாங்க. ராமாயணத்துல ஹனுமான் சீதா தேவியை தேடி போனார்ல, அப்ப எந்த பேய் பூதத்தாலையும் ஹனுமானை எதுவும் செய்ய முடியல. லக்ஷ்மி அக்கா கூட எப்போ ஹனுமானுக்கு தான் பூஜை செய்யறாங்க. அவங்களுக்கு கூட அவ்வளவு சக்தி இருக்கா? நீ கேட்குற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. ஹனுமான் கூட சின்ன வயசுல உன்ன மாதிரியே தைரியசாலியா இருப்பாரா. பேயெல்லாம் அவரை பார்த்து பயப்படுமா. பேய்? அப்பா, எங்களுக்கு பாட்டி பேய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் பாட்டி, அப்ப சாமி கிட்ட பேய் எல்லாம் வராதா? என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லடா, பசங்க கெட்டதையும் தெரிஞ்சுக்கணும்னு தான் பேய் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வாங்க வாங்க வாங்க, தூங்கலாம் வாங்க. கமான் கமான், லேட் ஆயிடுச்சு. பாட்டி, ம், நீ தூங்குமா. ஸ்ரீராம். ஸ்ரீராம். ஸ்ரீராம்.
ரோஹன் ரக்ஷா அந்த வேலையை சுமன் மது கிட்ட ஒப்படைச்சிட்டேன். they will handle it. not a problem I think. எனக்கு என்னவோ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தா சரியா படல ராஜீவ். what? அதுலயும் அந்த மது ராஜீவ் அவருடைய பிஹேவியர்லாம் ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்கு. நிஜமா? இல்ல அவ அப்படித்தான். முதல்ல நானும் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா ரொம்ப புத்திசாலி. அவ பேசுறதையும் பழகிறதையும் வச்சு அவ்வளவு சாதாரணமா இட போட்டுறாத. நீ சொன்னது கரெக்ட் தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் சைல்டிஷா பிஹேவ் பண்ணுவா. பட் she is good. she is good but she is completely mad. அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்லை. என் வேலையில கரெக்டா இருக்காங்க. ரெண்டு பேரும் கேட்க மாட்டீங்க. என்னாச்சு? ரக்ஷா ரக்ஷா என்னமா அடிபட்டுச்சா? அடிபட்டுச்சா? கால் வலிக்குது. எப்ப பார்த்தாலும் ஓட வேண்டியது விட வேண்டியது. அக்கா தான் என்ன பிடிக்க சொல்லி ஓடுனா. பேசாம உள்ள போ, இல்ல அடி வாங்குவ. அம்மா இப்ப என்ன ஆச்சுன்னு இப்படி கத்துறீங்க? நீ கொஞ்சம் சும்மா இரு. ஏமா ரோஹன் பா. பலமா அடி ஒண்ணும் படலையே. இது ஏன் தப்பு தான். நான் தான் ரோகன் என்ன பிடிக்க சொன்னேன். ஐ அம் சாரி டாடி. தான் பொண்ணு மேல ராஜீவ் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கான்ல. இட்ஸ் ஓகே. ஏய் நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான். சிட் உட்கார். வா 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 வா. நீ வந்து உட்கார். யா ஹலோ. சொல்லு. ராஜீவ், நாங்க ஸ்ரீனிவாசனோட பேசிட்டோம். அவனும் ஒத்துக்கிட்டான். இட்ஸ் ஓகே. ஆனா அவனை கொஞ்சம் கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம விஷயத்துல இனிமே அவன் தலையிடவே மாட்டான். ராஜீவ், பிரச்சனை இருந்தாதான் கவலைப்படணும். இல்லைன்னா அந்த கவலையே பிரச்சனை ஆயிடும். You're right. ஏன் ரக்ஷா, போன தடவை வந்தப்போ சில புக்ஸ் எல்லாம் கொடுத்தனே, அதெல்லாம் படிச்சு பார்த்துட்டியா? இல்ல, அது சின்ன பசங்க படிக்கிற புக்ஸ். பெரிய பொண்ணாயிட்டேன்னு சொல்றேன். ஆனா பாப்பா மாதிரி அப்பா மடியில உட்கார்ந்திருக்கு. அப்படிதான் உட்காருவேன். இப்போ உங்களுக்கு என்ன? ரக்ஷா மரியாதையா பேசு. பாருங்கப்பா. ஐ டோன்ட் லைக் ஹர். ரக்ஷா How sweet. உள்ள போ. பாத்து. சின்ன பொண்ணு இல்ல. சாரி. பாவம் குழந்தை. பை தி வே நாளைக்கு ஈவினிங் இங்க பார்ட்டி வச்சிருக்கேன். ஐடி பார்க் கான்ட்ராக்ட் பிடிச்சிட்டோம்ல. Cheers. ராஜீவ், நீ வெற்றிங்கிற படிக்கட்டுல ரொம்ப ஸ்டைலா ஏறிட்ட. அப்படி நான் ஸ்டைலா ஏறினதுக்கு முக்கிய காரணம் உங்களை மாதிரி ஆளுங்க கூட இருக்கிறதுனால. ரைட்? Hey, relax. I think you need a drink too. Yeah. Okay. ரக்ஷா, அங்கேயே தனியா நிக்கிற. இங்க வா. Come here, my dear. She doesn't like me. What? But I love her. Sweet. ஹாய். என்ன லேட்டா வர? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னாச்சு? இங்க வேண்டாம், உள்ள வா. Wow!
நீ மட்டும் ஏய், ராஜீவ். You third rated scoundrel. நான் என்ன தப்பு பண்ணல? இவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்துவேன்? Fraud, யாரு fraud தரமா பண்ண. நான் என்ன fraud தரமா பண்ணல. அவாண்டமா பழி சுமத்தாத. அப்ப இது என்ன சுமன்? இதுக்கு என்ன பேரு? ராஜீவ், let me explain. Okay? What will you explain? இப்ப எதுக்காக அடிச்ச? Hey, நீ பேசாத. பேசாத. ராஜீவ் உங்க ரெண்டு பேரையும் நான் எவ்வளவு நம்பினேன். நீயும் இவ கூட சேர்ந்து fraud. ராஜீவ் என்ன ஆச்சு எதுக்காக இப்ப அடிச்ச? அங்க கேளு. நான் எதுவும் சொல்லல. வேணும்னா கேட்க வேண்டியதுதானே? பிச்சை போட்டுருப்பேன். Relax. Control yourself. ராஜீவ், ஏமாத்துறீங்களா? நாளைக்கு எல்லாம் பேப்பர்லயும் நோட்டீஸ் கொடுத்துருங்க. இவங்களுக்கும் நம்ம கம்பெனிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இவங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. நான் சொன்னது புரிஞ்சது இல்ல? உடனே நடக்கணும். இன்னொரு தடவை இவங்க நம்ம கம்பெனி பக்கம் வந்தாங்கன்னா செருப்ப கைட்டடி. என்ன ராஜீவ், என்ன மறைக்கிற? ராஜீவ், please. என்ன மறைக்கிற? விட்டுரு ராஜீவ். கையை இறக்கடி. கை நீட்டி பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துச்சா? ராஜீவ். இறக்கடின்னா வேண்டாம். நான் வேண்டாம், நீ வா. மறைக்கிறேன். வா, ராஜீவ். ராஜீவ், please. ராஜீவ், come on, தலை ராஜீவ். குனிஞ்சு நிக்கிறதை விட்டுட்டு பெருசா ராஜீவ், please. மறைக்கிறேன். விடு. Hey, don't touch me. சுமன், Get கிளம்பு. out. Get out of my house. கிளம்பு. மது, Hey, விடுறல. அவங்க அங்க சுமன், கூடாது. மது, இங்க இருந்து கூட்டு போ. மது, வெளிய போங்கடா. ஏமாத்துற? சும்மா விட மாட்டேன். Get out. கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுங்கடா. Hey, கையை இறக்குடி. Get out. Okay. Ask them to get out Okay, now. விடு, Ask them to விடு. get out now. விடு. I want them out of my compound Okay, now. ராஜீவ், நான் பாத்துக்கிறேன், விடு. ஷா, சார் ஒரு நிமிஷம். இது கம்பெனியோட கார், உன்னோட கார் இல்ல. மரியாதையா இறங்கி நடந்து போய்கிட்டே இரு. போ, இறங்குன்றல. நீ இதுக்கு முன்னால இப்படி கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. கொஞ்ச நேரம் நீ சும்மா இருக்கியாமா? ராஜீவ் ஆர்த்தி, நீ போய் படுத்துக்க. என்னமோ கடவுளே, கவலைப்படாத ராஜீவ், கடவுளே. எல்லாம் நல்லதுக்குன்னு நினைச்சுக்கோ. பெரிய லாஸ் வரதுக்கு முன்னாடி இப்பவே தெரிஞ்சுக்கிட்டுமே. இது போயிருந்தாலும் கவலை இல்ல ஆர்த்தி. ஆனா நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே, அது. நீ போய் தூங்க.
இல்ல, நாம அவனை கொல்லக்கூடாது. அவன் சித்திரவதை அனுபவிக்கணும், அப்படியே துடிக்கணும். தான் பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கான்ல அவன். வினய், சுமன் மது இடத்துல வேற யாரையாவது பார்க்க சொன்னாங்க. என்னாச்சு? ஒரு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிருக்கேன். நாளைக்கு கொண்டு வந்து மீட் பண்ணுவோம். ஓகே. ஷாம் சார், இந்த புது கான்ட்ராக்டர்ஸ் எல்லாரையும் மீட் பண்ணணும், ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். சார் அப்புறம் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னது சார், ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அந்த பிள்ளையார் கிடைச்ச இடத்துல கோவில். என்னாச்சு இவருக்கு? இன்னும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஒர்க்கர்ஸ் கேட்கறது எல்லாத்துக்கும் நம்ம தலையாட்டிக்கிட்டு இருக்க முடியும். இல்லை சார், அவங்களோட ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ்க்கு. என்ன பேசுறீங்க ஷாம்? ஸ்டாப் இட். நாம பில்டிங்கை கட்ட வந்தோம், கோயிலை கட்ட வரல. இனிமே இந்த மேட்டரை பத்தி பேசாதீங்க. சரி சார். ஏன் ராஜு, இது ஒரு பெரிய விஷயமா? அவங்க கேட்ட மாதிரி கோயில் கட்டினா என்ன? ஜஸ்ட் அரை நாள் வேலை. ஒர்க்கர்ஸும் சந்தோஷப்படுவாங்கல்ல. இவங்க சொல்ற கட்டுக்கதெல்லாம் நீ வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். உன்ன நான் நம்ப சொல்லலையே. நமக்கு லாஸ் இல்லைன்னா கட்டி கொடுக்குறதுல தப்பு இல்லைங்கிறேன். ஆர்த்தி சொல்லு. ராஜீவ், ரக்ஷா எங்க போயிட்டானே தெரியல. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். வாட்? கொஞ்சம் உடனே வீட்டுக்கு வாயேன். உடனே மணி, வா வா வா, வண்டியில அந்த பக்கம் வாயா, சீக்கிரம். என்னாச்சு? குழந்தைய காணோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க ஃப்ரெண்ட் வீட்ல கேட்டியா? கேட்டுட்டேன், தெரியலங்கறாங்க. ராஜீவ், நீ போ, குழந்தை எங்க இருக்கான்னு போய் பாரு. போங்க, தேடுங்க, எல்லா இடத்துலயும் தேடுங்க. ரக்ஷா, ரக்ஷா, என்னமாச்சு? ரக்ஷா, இங்க பாரு. எப்படி இங்க வந்த? சொல்லு. சரி வா, வீட்டுக்கு போலாம். அங்க என்னமா பாக்குற? தெரியல.
எதுக்காக அங்க போன? உன்னைத்தான் கேக்குறேன். கேக்குறல்ல, பதில் சொல்லு. ராஜீவ், ஏதாவது பேசுறாளா பாரு. ராஜீவ் எதுக்கு கத்துற? கொஞ்சம் பொறுமையா கேளு. என்ன பொறுமையா கேக்குறது? என்ன பொறுமையா கேக்குறது? எல்லாம் என் தப்புதான். அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன்ல. நீயே கேளு. ராஜீவ், ராஜீவ், சாரி. நான் தான்ப்பா உங்களுக்கு சாரி சொல்லணும். வாடா. அந்த இடத்துக்கு எப்படி போனேன்னு நிஜமா எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே ரக்ஷா, பரவாயில்ல. எங்க சரி சரி. Madan, I think you're perfect for the job. Thank you, Mr. Rajiv. Rajiv. Just Rajiv. Okay, Rajiv. Cool. Come. அச்சா லிசன், இதுக்கு முன்னாடி உன் இடத்துல வேலை செஞ்சவங்களால எங்களுக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது ரிப்பீட் ஆகாமல் பார்த்துக்க. Sure. நாளைக்கு ஜாயின் பண்ணுறல்ல? ஆமாம். குட். Pleasure meeting you. சேம் ஹியர் மதன். Thank you. அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. வாவ், கிரேட். என்ன சொன்னா? கவர்மெண்ட் ஆஃபீஸ் பத்தி தான் தெரியும்ல, கல்லுலயே நார் உரிக்க பாப்பானுங்க. 5 கேட்டான், 3க்கு முடிச்சிட்டேன். அட நீ வேற, 3ஓ 5ஓ வேலை முடிஞ்சது இல்ல, அது போதும். டீ காஃபி ஏதாவது? டேய் 2 டீ. சார் அந்த கான்ட்ராக்டர்ஸ் அவங்கெல்லாம் ஓகே, எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருங்க. ஓகே சார். சார் வந்து நான் திரும்பவும் அதையே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அந்த இடத்துல கோயில் கட்டியே தீரணுங்கிறாங்க. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனால் அவங்க உங்களுக்கும் உங்க ஒர்க்கர்ஸுக்கும் ஒரு தடவை சொன்ன புரியாத. அவங்க எத்தனை தடவை கேட்டாலும் என் பதில் அதே தான். உடனே எல்லாரையும் வேலை நிறுத்துருங்க. அவன் யாரு? கல்யாண். அவன் லேபர் டீமை வர சொல்லுங்க. போங்க. அட போங்க சார், போங்க போங்க. ஏய் டீ எங்கடா? கம் ஆன் ராஜீவ், நீ இவ்வளவு சீரியஸ் ஸ்டெப் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் இருக்காரு, கடவுள் இல்லைங்கிற பிரச்சனை ரொம்ப காலமாவே இருக்கு. அதுக்கு நடுவில் உங்களை மாதிரி புத்திசாலிங்க வேற இருக்காருன்பீங்க, இல்லம்பீங்க. இட்ஸ் சேஃப். யா, என்ன சேஃப்? என்னை பொறுத்த வரைக்கும் பக்தியா இருந்தாலும் மதமா இருந்தாலும் அதுல இருக்க நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். அவ்வளவே. நம்ம இந்து தர்மமே என்ன சொல்லுதுன்னா, ஒரு மனுஷன் எவ்வளவு பாவம் பண்ணாலும் மரணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கடவுள் பேரை சொன்னா போதும், அவன் சேஃப். இப்போ உன்கிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட வந்து கோயில் கட்டுன்னு சொன்னா அதை பண்ணி கொடுக்கறதால என் வேலை எந்த வகையிலையும் பாதிக்கப்படலன்னு வச்சுக்க, நான் அவங்களோட நிச்சயமா ஒத்து போயிடுவேன். சோ சிம்பிள். உண்மையை சொல்லவா, நீ பச்சோந்திட. ஐ நோ, பட் நான் அப்படித்தான். அடி செருப்பால பெருசா பேசுறான், வெக்கமெல்லாம். டீ என்னாச்சு?
ஆர்த்தி, அப்பா ரக்ஷா, ராஜீவ், என்னாச்சு? ஏன் இப்படி கத்துன? என்னாச்சு ராஜீவ்? ஏதாவது கெட்ட கனவு வந்ததா? இட்ஸ் ஓகே, தூங்க. மணி சார், என்னது? எனக்கு ஒன்றும் புரியல சார். இது காம்பவுண்ட் குள்ள எப்படி வந்துச்சு? அப்பா, ஏதாவது நாய் கொண்டு வந்து போட்டிருக்கோம். இல்ல காக்கா கொண்டு வந்து போட்டிருக்கோம். டேய் மக்கு, காக்கால இவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு வராதுடா. லட்சுமி, இத கொண்டு போய் வெளில போடு. இல்ல சார், பயமா இருக்கு, நான் தொடல. என்ன மணி? சார், நீ போய் போட்டுரு. அது வந்து வேண்டாம் சார். என்னையா வந்து
சரி, அந்த எலும்பு எலுமிச்செல்லாம் உன் காம்பவுண்ட்குள்ள எப்படி வந்துச்சு? எவனுக்கு தெரியும்? என்ன சொல்ற? ஐ டோன்ட் நோ அண்ட் ஐ டோன்ட் கேர். அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் வெளில போட்டேன். தட்ஸ் இட். அக்கா, அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்து லக்ஷ்மி அக்கா ஏன் அவ்வளோ பயந்தாங்க? லக்ஷ்மி அக்கா சரியான பயந்தாங்கோலி. எதுக்கு பயம்? அப்படி என்னதான் இருக்கும் இந்த எலுமிச்சம்பழத்துக்குள்ள? லைம் ஜூஸ். ஐயா, ராஜீவ், ம். என்னாச்சு? ராஜீவ், நம்ம வீட்ல கிடைச்ச எலுமிச்சை பழமும் எலும்பும் நினைச்ச அம்மா அது வந்து என்ன கொஞ்சம் நிம்மதியா இருக்க விடுங்க. நான் என்ன ரக்ஷா, அப்பா, உள்ள ஏதோ சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எது? என்ன சத்தம்? தெரியல. தூங்கும் போது யாரோ என் முடியை கட் பண்ணிட்டாங்கப்பா. என்ன? முடிய வெட்டினாங்களா? முடிய யாரும் வெட்டல, அது அப்படியே தான் இருக்கு. இல்லப்பா, என் முடியை பத்தி எனக்கு தான்ப்பா தெரியும். ரக்ஷா, இட் இஸ் ஜஸ்ட் யுவர் இமேஜினேஷன். ஒன்னும் ஆகல. சரி வா, நானும் உன் கூட வரேன். ஓகே? குட். குண்டன் தூங்கிட்டானா? இன்னையோட உன் பாட்டி கிட்ட கதை கேட்கறதெல்லாம் நிறுத்திடு. ஓகே? ரோஹன் தூங்குறான், டிஸ்டர்ப் பண்ணாம நீயும் தூங்கு. குட் நைட்.
வினய், என்னாச்சு? ராஜீவ், அந்த மதன், எந்த மதன்? சுமன் மதுக்கு ஆல்டர்னேட்டா நீ ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணியிருந்தல, ஆமா, சைட் சர்வேக்கு போயிருந்தான். அப்போ அவங்க கல்லு டம்பிங் ஒர்க் போயிட்டு இருந்தது, என்னாச்சுன்னு தெரியல, கல்லு கடியில மாட்டி செத்துட்டான். என்ன சொன்ன? ராஜீவ், மதன் செத்துட்டான். இஸ் டெட் ராஜீவ். எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டல. அப்புறம் பாடியில் இருக்கிற அந்த ஸ்பெக்ஸு, செயின், வாட்சு எல்லாத்தையும் நோட் பண்ணி. ஓகே சார். ஆம்புலன்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சுல? பண்ணியே சார். அக்கா, 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 அக்கா. அக்கா, அக்கா, ஒழுங்கா உட்காரு.
ரக்ஷா உனக்கு என்னாச்சு? எதுக்காக இப்ப சிரிக்கிற? எல்லாருங்க மேல இருக்காங்க சார். ஆர்த்தி, அம்மா ஆர்த்தி, என்னாச்சு? ஆம்பளை குரல்ல பேசினாலாம். நீ சொல்றது புரியல. எனக்கும் தாங்க புரிய மாட்டேங்குது. ஆர்த்தி, அப்பா அக்காவுக்கு என்னாச்சு? ஒன்றும் ஆகலப்பா, உடம்பு சரியில்லை. ரக்ஷா எந்த கிளாஸ் இப்போ? 5th. 5th? எங்கே கண்ணை காட்டு. வெரி நைஸ், வெரி நைஸ். ஓகே, நேத்து மத்தியானம் உன் கிளாஸ்ல நீ என்ன பண்ண? கிளாஸ்ல டெஸ்ட் எழுதினேன். ஓ அப்படியா? என்ன டெஸ்ட் அது? மேக்ஸ் டெஸ்ட். ஓ மேக்ஸ் டெஸ்ட்டை நல்லா எழுதல? நல்லா தான் எழுதினேன். நல்லா எழுதுனியா? சரி, அப்போ நிமிந்து உட்காரு. குட், வெரி குட். பின்னாடி இங்க பாரு. இப்போ இங்க பாரு. வெரி குட். ராஜீவ், நான் பண்ண டெஸ்ட்டை வச்சு சொல்றேன். அவளுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கா. எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க அவ நல்லா இருக்கான்றீங்க, ஆனா ஸ்கூல்ல சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்க பொண்ணு ரக்ஷா நேற்று பரீட்சைக்கு ரெடி ஆகாதான் இதுக்கெல்லாம் காரணம்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ எல்லாரையும் ஏமாத்திருக்கா. ஏமாத்திருக்காளா? தட்ஸ் நாட் பாசிபிள் டாக்டர். ரக்ஷா இஸ் a very bright student. ஆக்சுவலா போன வருஷம் கூட அவ தான் கிளாஸ்லயே 3rd. நான் கூட 7th படிக்கும்போது கிளாஸ் ஃபர்ஸ்டாக தான் இருந்தேன். பட் 8th வந்தப்போ 21st ஆயிட்டேன். பொதுவாக சில குழந்தைங்க இப்படி நடந்துக்கிறது சகஜம்தான். ஆனால் பேரண்ட்ஸுங்க தான் இதை ஏற்றுக்க மறுக்கிறாங்க. குழந்தைங்கன்னா அப்படிதான். டாக்டர், என் பொண்ணை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ரக்ஷா அப்படி பண்ண மாட்டா. It's just not possible. சொன்னா நம்ப மாட்டீங்க. குழந்தைங்க எல்லாரும் வீட்டில் இருக்கும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க, அதுவே வெளியே போனா வேற மாதிரி இருப்பாங்க. நீங்க இப்ப சொல்றதெல்லாம் ஓகே டாக்டர், ஆனா அவ ஆம்பளை குரல்ல சிரிச்சது அதெல்லாம் என்ன? ரக்ஷா ஆம்பளை குரல்ல சிரிச்சா பேசினாங்கிறதெல்லாம் ரொம்ப அப்நார்மலா இருக்கு. அண்ட் ஐ டோன்ட் பிலீவ் திஸ். அப்படியே நீங்க சொல்ற மாதிரி அவ ரொம்ப நேரத்துக்கு ஆம்பளை குரல்லையே பேசியிருந்தான்னா அவளுக்கு கோல்டு பிடிச்சிருக்கலாம், இல்ல த்ரோட் இன்ஃபெக்ஷனா கூட இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் அவளுடைய வாய்ஸ் இப்படி மாறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அந்த சமயத்துல அவ வாய்ஸை கேட்டவங்க ரக்ஷா ஆம்பளை குரல்ல சிரிச்சான்னு சொல்லியிருக்கலாம். பட் எனிவே, டென்ஷன் ஆகிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஷீ இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். ஏன்பா, எனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை. ஏன்? டாக்டர் அங்கிள் என்ன சொன்னாரு? ரக்ஷாவுக்கு ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கான்னு சொன்னாரு. You're fine. இல்லப்பா, இப்ப நான் நல்லா இல்ல.
எனக்கு என்னமோ ஆகுது. ஹே இல்ல ரக்ஷா, யூ ஆர் அப்சல்யூட்லி ஃபைன். உனக்கு ஒன்றும் ஆகல ரக்ஷா, டோன்ட் வரி. ஏய் உனக்கு ஒண்ணும் இல்லடா. ஓகே ரக்ஷா, ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்க. கோ. என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாரு? அவ உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, நோ ப்ராப்ளம். அவளுக்கு உடம்புல இப்ப ப்ராப்ளம் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சிருக்காங்கடா. என்ன? எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்காத. ஏதோ தப்பு நடந்திருக்கு. முதல்ல ரக்ஷா திடீர்னு காணாம போனா, அப்புறம் காம்பவுண்டுக்குள்ள எலும்புச்சங்காயம் இருந்துச்சு. இப்போ ஸ்கூல்ல இப்படி நடந்திருக்கு. இது பில்லி சூனியம் இல்லாம வேற என்ன? அம்மா நீ என்ன வளர்ற? முதல்ல டிவி பார்க்கறத விட்டு தொலை. அப்பா கடவுளே, குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர. குரு சாட்சாத் பரபிரம்மா. தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர. லக்ஷ்மி, அம்மா இங்க வா. என்ன நடிக்கிற? அம்மா, செய்வின செஞ்சது நீதானடி. நான் இல்ல. எனக்கு தெரியும் நீதான். இல்ல. லக்ஷ்மி, சொல்லுங்கம்மா. டிஃபன் எடுத்து வச்சிரு.
அப்பா அக்காக்கு அக்காக்கு அப்பா அக்காக்கு அக்காக்கு என்னாச்சு? மேல மேல அக்காவுக்கு என்னாச்சு? அக்கா ராஜீவ் ரக்ஷா ரக்ஷா ராஜீவ் ராஜீவ் have you any wool? Yes, yes, 3 words wool. 1 for my master and 1 for the dame. 1 for the little boy who lives on the lake. ரக்ஷா 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 இந்த பிரச்சனைக்கு வேற ஒரு டாக்டர் இருக்காங்க, சீமா வரதராஜன். She is a psychiatrist. ராஜு, அவங்கள உடனே வர சொல்லுங்க. அவளுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? எனக்கே ஒன்றும் புரியல. ரக்ஷா ரக்ஷா நான் ரக்ஷா இல்ல. ரக்ஷா பொய் சொல்லக்கூடாது. இல்ல. அப்படின்னா நீ யாரு? யாரு நீ? யாரு? ரக்ஷா எங்க இருக்கா? எங்க இருக்கான்னு கேட்டேன். என் கட்டுப்பாட்டுல தான் இருக்கா. நான் அவளோட பேசலாமா?
ஏன்? எதுக்கு சொல்லு. It's okay. Raksha. ஒண்ணும் இல்ல. அழாத. Raksha. It's okay. என்ன ப்ராப்ளம் டாக்டர்? இன்னுமா ப்ராப்ளம் புரியல? எல்லாரும் பாத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. குழந்தைக்கு ஏதோ பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்ற நீங்க. அம்மா, முதல்ல உங்களோட மூட நம்பிக்கையெல்லாம் விடுங்க. நான் ஒண்ணும் மூட நம்பிக்கையில பேசல, உண்மையை தான் பேசுறேன். இங்க பாருங்கம்மா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க, பழைய விஷயங்களே நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதான் நான் சொல்றதை ஏத்துக்க முடியல. இப்ப எல்லாத்துக்கும் மறந்துருக்கு. ரக்ஷாவை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வாட் வி கால் அ கேஸ் ஆஃப் டிசோசியேட்டிவ் பர்சனாலிட்டி டிஸார்டர். இப்படி இருக்கவங்களுக்கு அவங்களோட தாட்ஸு, மைண்டு, பிஹேவியர் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். தி கெட் கம்பார்ட்மெண்டலைஸ்ட். நாம் அவங்கள நல்லா கவனிச்சோன்னா அவங்க ஒருத்தருக்குள்ளேயே வேற வேற பர்சனாலிட்டிஸ் தெரியும். அதாவது அவங்க பேசுகிற விதம், அவங்களோட நடவடிக்கை எல்லாமே மாறிடும். அவ்வளோ ஏன், அவங்க வாய்ஸ் கூட மாறி போயிடும். மன ரீதியான பாதிப்பு தான் இந்த மாதிரியான விளைவுகளை ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு காரணமா இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி அவளுக்கு மன ரீதியான பாதிப்பு எதுவும் இல்ல. நிச்சயமா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆமா, பேய் தான் பிடிச்சிருக்கு. இப்ப அவளுக்கு இருக்கிற இந்த மன ரீதியான பாதிப்பு அவளுக்கு எப்பவோ முன்னாடி ஏற்பட்ட சம்பவங்களோட நினைவுகளா இருக்கலாம். இதெல்லாம் பார்த்து நீங்க அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா பேய் தான் பிடிச்சிருக்கு. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லை, பைத்தியக்காரத்தனம். நீங்க சொல்ற மாதிரி இருந்தாலும் அப்போ எதைத்தான் உண்மைங்கிறீங்க? என்னாச்சு? Just get me that injection. செடேட்டிவ் கொடுத்துருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு தூங்குவா. எழுந்திரிச்சதும் நார்மல் ஆயிடுவா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா சீக்கிரமே குணமாயிடுவா. டாக்டர் மகேஷ் இமீடியட்டா சில டெஸ்ட் எடுத்தா நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே. அதனால இவளை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. டெஸ்ட் எல்லாம் வேஸ்ட். என் குழந்தைய என்ன பண்ண பாக்குறீங்க? இன்னுமா அவளுக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு தெரியல. இதெல்லாம் அந்த சூனியத்தோட வேலை. பில்லி சுனிய வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? குழந்தை மாதிரியே ஒரு பொம்மையை செஞ்சு மந்திரத்தை சொல்லி அந்த பொம்மையோட கைய முறுக்குனா நம்ம குழந்தையோட கைய முறுக்குற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் சொன்னா மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க.
Excuse me. Excuse me. எனக்கு தெரியும் ராஜன், உனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இல்லை, அதை பத்தி பேசினாலும் பிடிக்காது. ஆனா நான் எந்த அளவுக்கு நம்புறேன்னு உனக்கு தெரியும். எப்படி அந்த கடவுளுக்கு சக்தி இருக்கிறது உண்மையும், தீய சக்திகளும் நிச்சயம் இருக்கு, அதுவும் உண்மைதான். ஆனா இன்னைக்கு என் பொண்ணு இவ்வளவு அவஸ்தைப்படுறான்னு நான் எதுக்காக இன்னும் கடவுளை நம்பணும்? இவங்கெல்லாம் கடவுளா இல்ல வெறும் கல்லா? எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து பைத்தியம் மாதிரி இவங்களை சுத்தி வந்தனே. எனக்கு இவங்க என்ன செஞ்சாங்க? ஏன் என் குழந்தைய காப்பாத்த மாட்டேங்கிறாங்க? பாவம் என் ரக்ஷா, பச்சை குழந்தை, அவ என்ன தப்பு பண்ணா? அவ எதுக்கு இந்த தண்டனை அனுபவிக்கணும்? இந்த கல்லு கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஆர்த்தி, ஆர்த்தி, கடவுளை நம்புறவங்களுக்கு சோதனைகள் வரத்தாமா செய்யும். புனரபி ஜனனம், புனரபி மரணம், இதெல்லாம் படைப்போட நியதி. ஆனா அதையும் மீறி இப்படி எல்லாம் நடக்கும்போது நம்மளால அதை தாங்கிக்க முடியறது இல்ல. இப்படி சோதனைகள் வரும்போதுதான் நாம நம்பிக்கையை இழக்க கூடாது. இந்த உலகத்துல நமக்கு புரியாத எத்தனையோ அமானுஷ்ய சக்திகள் இருக்கு. அதை ஜெயிக்கிற சக்தி நமக்கு இல்ல, நம்மளை படைச்ச ஆண்டவனுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله மரணம் வரை போர், சாவோடு சஞ்சாரம் செய்யும் போர், பயம் சூழுமே சூன்யத்தின் ஆரம்பமே, அருவங்களும் இறந்தோர்
டெஸ்ட் எல்லாம் நார்மலாக இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பிரெயின்லேயும் எந்த ஃபிசிக்கல் ப்ராப்ளமும் இல்லை. ஸோ கிளியர்லி இட்ஸ் அ கேஸ் ஆஃப் அ சைக்கலாஜிக்கல் டிஸ்அசோசியேட்டிவ் டிஸார்டர். அதாவது இதுக்கு முன்னாடி எப்போ நடந்த சம்பவங்களோட நினைவுகள் அவளோட அன்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதிஞ்சிருக்கணும். எப்போவாவது அந்த நினைவுகள் வெளிப்படுற நேரத்தில் உங்கள் குழந்தையோட பிஹேவியர் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதை பார்க்குறவங்க பேய் பிடிச்சிருக்குன்னு கூட சொல்லுவாங்க. ரக்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவளோட பாட்டி தேவையில்லாத சில கதைகளை சொல்லியிருப்பாங்க. அதாவது ஐ ஹோப் யூ டோன்ட் மைண்ட் மீ சேயிங் திஸ். அவங்களோட சூப்பர்ஸ்டிஷியஸ் ஃபென்டாஸ்டிக்கல் ஸ்டோரிஸ் எல்லாம் அவள் மனசை ரொம்ப பாதிச்சிருக்கும். அதோட அன்னைக்கு உங்கள் வீட்டில் எலும்பையும் எலுமிச்சும் பழத்தையும் வேற பார்த்துருக்கா. அப்புறம் அவள் காணாமல் போனது, அதனால ஏற்பட்ட பயம், திடீர்னு அவன் முடிய யாரோ வெட்டிட்டு போன சம்பவம், இந்த விஷயங்கள் தான் அவன் மனசை பாதிக்கிறதுக்கு காரணங்களாக இருந்திருக்கு. யூனோ ஷீஸ் கான் த்ரூ அ வெரி டீப் சைக்கலாஜிக்கல் ட்ராமா. கண்டிப்பாக குணமாயிடுவா. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். டோன்ட் வரி அபவுட் இட். ரக்ஷாவுக்கு ஒன்றும் ஆகாது ஆர்த்தி. தைரியமா இரு. கவலைப்படாத. ஒன்றும் சீக்கிரம் சரியாயிடும். போறியா இல்லையா? ஓம் க்ரீம் க்ளீம் காளி நீலி சூளி போ. மரியாதையா இங்க போயிடு. காளி நீலி சூளி போயிடுகிறது. போ. ஓம் க்ரீம் க்ளீம் காளி நீலி சூளி போயிடுகிறது. ஓம் க்ரீம் க்ளீம் காளி நீலி சூளி போயிடுகிறது. யார் இந்த மரியாதையா உள்ள விட்டு போயிடு. அந்த சூனியத்தை எடுக்கலனா இந்த வீட்ல ஒவ்வொரு செத்துருவீங்க. எல்லாரும் உயிர் போய்டும்.
கடவுள் மேலேயோ சூப்பர் நேச்சுரல் மேலேயோ கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா ராஜீவ், இங்க நடக்கிற சம்பவங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது உன் புடிவாதத்தால உன் பொண்ணு வாழ்க்கையை டேஞ்சர்ல இருக்கடா. நீ நம்புறியே சயின்ஸ், டெக்னாலஜி, டாக்டர்ஸ், இவங்களால இது வரைக்கும் ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? இவ்வளவு பெரிய பெரிய படிச்சவங்களாலே இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலங்கிறப்போ நம்ம இன்னொரு வழியை தேடி போறதால எனக்கு எந்த தப்பு இருக்கிறதா தெரியல ராஜீவ். ரக்ஷாவை கொஞ்சம் பாரு, அந்த குழந்தையோட நிலைமையை கொஞ்சம் யோசி. ராஜீவ், இந்த டாக்டர்ஸால செய்ய முடியாத விஷயத்தை இன்னொருத்தால செஞ்சு முடிக்க முடியுங்கிறப்போ அவரையே பார்க்க கூடாது. யாரு? யாரு? மாயா. நான் ஏற்கனவே விசாரிச்சிட்டேன். ராஜீவ், ப்ளீஸ் வேண்டாம் சொல்லிடாத. என் பொண்ணு அனுபவிக்கிற வேதனைய என்னால பார்க்க முடியல. தயவு செஞ்சு அவளை கொண்டுடுங்க டாக்டர். இந்த டெஸ்ட் ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் அவளை காப்பாற்ற போறதில்ல. என் பொண்ணுக்கு யாரும் சூனிய வச்சிருக்காங்க. அதுல இருந்து யாராலையும் அவளை காப்பாற்ற முடியாது. கடவுளால சும்மா. சி மிஸ்ஸஸ் ராஜீவ், குழந்தை வேதனைப்படுறத உங்களால பார்க்க முடியல. But you must understand, Raksha has a psychological problem. Yes, இது psychological problem தான். இப்படி இருக்கும்போது எந்த டெஸ்ட் பண்ணாலும் எந்த ரிசல்ட்டும் கிடைக்காது. தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க. தேவையில்லாம குழந்தைக்கு யாரும் மந்திரம் பண்ணிட்டாங்க, சூனியம் வச்சிட்டாங்கன்ற மூட நம்பிக்கையெல்லாம் மனசுல இருந்து எடுத்துருங்க. அப்படியே எதுவும் இல்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் இருக்கு நம்புறதுக்கு நாம ஒன்றும் அந்த காலத்து மனுஷங்க இல்ல. நாம ஒவ்வொரு விஷயத்திலயும் சயின்டிபிக்கா சொல்யூஷன்ஸை கண்டுபிடிச்சுதான் இவ்வளவு தூரத்துக்கு. அந்த நம்பிக்கையால மட்டும்தான் இன்னும் நாம முன்னேறிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஜஸ்ட் 10 வருஷத்துக்கு முன்னாடி சில நோய்களுக்கு மெடிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த மருந்துமே இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்குல்ல, அதே மாதிரிதான் இன்னைக்கு முடியலனாலும் நாளைக்கு நிச்சயமா குணமாக்க முடியும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. We have to believe in the scientific way, not in the superstitions. அழாத, என் மேல நம்பிக்கை வை. ரக்ஷா சீக்கிரமா சரியாயிடுவா. Just believe in me. All right? Believe in me.
அதுவும் பொண்ணு தானே. உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? கேட்கிற கேள்விக்கு மட்டும் தான் பதில் சொல்லணும். நாத்திக்கணும். ஆமா. ஏன் தெரியல, தெரிஞ்சுக்க விருப்பம் இல்லை. உனக்கு ஜுரம் வந்துச்சுன்னா நீ என்னடா செய்வ? குரோசின் சாப்பிடுவேன். அந்த மாத்திரையில் அப்படி என்ன இருக்கு? தெரியாது. மாத்திரையில என்ன இருக்குன்னு தெரியாம இருந்தாலும் ஜுரம் இறங்கிரும்னு நம்பிக்கையில சாப்பிடுறல. அப்பா அம்மாவோ இல்ல டாக்டரோ சொன்னதுனால அதை நீ நம்பிக்கிட்டு இருக்க. அப்படின்னா கேவலம் குரோசின் மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? இதுக்கு பதில் இருக்கா? எல்லா கேள்விகளுக்கும் பதில் தேடினா கிடைக்காது. உன் குழந்தை இப்ப எங்க இருக்கா? ஹாஸ்பிட்டல். ராஜீவ், யார் இவரு? டாக்டர். இங்க இங்க என்ன பண்றாரு? குழந்தைக்கு யாரோ சூனிய வச்சிருக்காங்க. What nonsense is this? உங்க அறிவுக்கு இதெல்லாம் எட்டாத விஷயம். இவர் யாரு? என்ன சொல்றாரு? ராஜீவ், எங்க மேல நம்பிக்கை இல்லையா? ஒரு மந்திரவாதி கூட்டிட்டு வந்திருக்க? அது டாக்டர், உங்களை நம்பாமல்லாம் ஒன்றும் இல்லை. Then what? நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. முதல்ல நம்ம வீட்டை கூட்டிட்டு போங்க.
சூன்யத்தை எடுக்கிறவர். இத்தனை நாள் உன் பேச்சு கேட்கலாமா? உன்னோட பொண்ணு சாக போறா. என்ன 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 சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? யாரோ உன்னை பழி பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. என்னையா சொல்றாரு? அது ஒருத்தர் இல்ல, 2 ஆளு. ஒரு பொம்பளையும் ஒரு ஆளும். சுமனும் மதுவும். அதோட அவங்களுக்கு இதுக்கெல்லாம் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது உன்னோட இருக்கிற உன் நம்பிக்கைக்குரிய ஒருத்தர் தான். தெரியாம ஷாம், ஒர்க்கர்ஸ் அந்த சைட்ல கோயில் கட்டணும்னு சொன்னாங்கல்ல, கட்டி கொடுத்துறேன்னு சொல்லு. எல்லாத்தையும் உடனே நிறுத்திரு, இல்லைன்னா கொன்னுடுவேன். உன்னை கொல்றதுக்கு எனக்கு பில்லி சூன்யமும் வேண்டாம், அந்த கடவுளும் வேண்டாம். கொன்னுடுவேன். Stop it right now. Stop it right now.
ராஜீவ் உனக்கு அப்பா உங்களுக்கு என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லடா. ராஜீவ், இன்னைக்கு ரக்ஷா நம்மளோட இருக்கான்னா, நல்லா இருக்கான்னா, அதுக்கு காரணம் டாக்டர் சீமா வரதராஜன் தான். இட்ஸ் ஓகே.